அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம். ஒவ்வொரு சிறப்பு தினங்களுக்கும் அதற்கு ஒரு வரலாறு உண்டு. அதுபோல குழந்தைகள் தினத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. ஆனா அந்த சிறப்பு தினத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன கான்செப்டுக்காக, என்ன கருத்துக்காக இந்த தினம் கொண்டாடப்படுதோ, அத விட்டுட்டு பெயரளவுல குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுற வழக்கம் தான் பெரும்பாலான நபர்களிடம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம். குழந்தைகள் ஊட்டச்சத்து உள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளை நாம் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்த்தால்தான் அவர் அவர்கள் இந்த நாட்டுக்கு நாளைக்கு அரணாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமை நண்பர்களே, குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமா என்று கேட்டால் கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னா, படிக்க போற வயசுல மளிகை கடையில வேலை பார்க்குறாங்க. படிக்க போற வயசுல தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்குறாங்க. படிக்க போற வயசுல படிக்காம ஊர் சுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பா காலை உணவு திட்டம். இங்க சாப்பாடு இல்ல, பசி பட்டினியோட படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குழந்தைக்கு தமிழ்நாடு அரசு எல்லா வகையான உதவிகளும் செய்து கொண்டிருந்தாலும் கூட, இன்றைக்கும் சில பெற்றோர்கள் அதனுடைய கல்வியினுடைய அருமையை கருதாமல் அவர்களை வீட்டிலேயே வச்சுக்கிறது, படிக்க விடாம வீட்டிலேயே வச்சுக்கிறது. என் பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேங்குது, படிப்பு வர மாட்டேங்குது போகுது அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வச்சுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் குழந்தைகள் நல்ல கல்வி வளர்ச்சியோடு ஆரோக்கியமான உடல் கட்டமைப்போடு வளர்க்கிற அந்த சமூகம், அந்த நாடு எதிர்காலத்தில் சிறந்தோங்கி வளர்ந்தோங்கி இருக்கும் என்பதிலே இரண்டு கருத்துகள் இடம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதிலே சில செய்திகள் இருக்கின்றன. புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் தான் ஒரு குழந்தையை தாளாட்டும் போது அவர் கவிதை அழகாக எழுதுவார். ஒரு குழந்தையை தாளாட்டும் போது, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு என்று மிக அருமையாக குழந்தைக்கு செய்திகளை சொல்வது போல கவிதை வரிகளிலே தாளாட்டு பாடும்போது சொல்லக்கூடிய கருத்து இது. என்ன சொல்கிறார் என்றால், எப்படி ஊட்டச்சத்து மிக்க நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுத்தாலும் அந்த குழந்தைகளை பகுத்தறிவு சிந்தனையோடு, சுயமரியாதை சிந்தனையோடு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் அந்த அந்த குழந்தை எதிர்காலத்திலே ஒரு அறிவியல் பூர்வமான சுயமரியாதை உணர்வோடு, ஒரு மான உணர்ச்சி உணர்வோடு இந்த நாட்டில் வளர்வார்கள். ஆகவே குழந்தைகளுடைய தினமான இன்று அனைவருக்கும்